தேமுதிகவும் காங்கிரஸும் இந்த அளவுக்கு அந்த பேர வலிமையை இழுப்பதற்கு காரணம் தாவேக்காங்கிற அந்த ஆப்ஷன் தானே, அது மறுக்க முடியாது. தாவேக்கா இல்லைன்னா தேமுதிக ஏதாவது ஒரு கூட்டணியில் போயிருக்கும், காங்கிரஸ் இந்த அளவுக்கு விமர்சனத்திலே ஈடுபட்டிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷனை உருவாக்கிட்டார்ல, அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. அந்த ஆப்ஷனை உருவாக்கியது பாஜக. ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குழப்பங்களை உருவாக்குவது பாஜக. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே அதில் பதில் இருக்குது. ஒரு ஆப்ஷன் தேவை. இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நீங்கள் வந்து பாஜக இருக்கிற அணியில் போக மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் பாஜக இல்லாத ஒரு கட்சி இருக்குது, நீங்கள் அதுக்கு போங்கன்னு சொல்லி அதை அனுப்புகின்ற வேலை, மடைமாற்றம் செய்கின்ற வேலை செய்கிறது. அதற்கான ஒரு டூல் தான் விஜய், அதற்கான ஒரு டூல் தான் சீமான். இதை நாம் தமிழர் இருக்கு சார், நாம் தமிழர் ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து, அதுவும் பாஜகவோட குரல்னு சொல்றீங்களா? அதான் சொன்னேன், அந்த ரெண்டு அதான் டூல். அந்த டூல் இன்னொரு டூல் தான். அது அவங்க வந்து தனிச்சு தான் நிற்பாங்க. நீங்க எவ்வளவு பேசினாலும் அதாவது திராவிட எதிர்ப்பை, திமுகவுக்கான அதிருப்தியை அல்லது அதிமுகவினுடைய அதிருப்தியை விரும்புகின்ற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து சீமானுக்கு. அப்ப அங்கிருந்து ஒரு வாக்கு சதவீதத்தை பிரிக்கணும். இன்னைக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டா பாஜக இருக்கு, மைனாரிட்டிஸ் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டை வந்து நீங்கள் திமுகவுக்கு போக விடாமல் தடுக்கணும். அப்படின்னா அங்கே போகட்டும். வாக்குகளை பீகாரில் எப்படி பிரித்தார்களோ, எப்படி பிரிப்பதற்கான சூழ்ச்சி செய்தார்களோ, அதே போல் ஒரு உத்தியை தமிழ்நாட்டில் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஏனென்றால் விஜய் எப்படிப்பட்டவர் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது, சீமான் எப்படிப்பட்டவர் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. ஆகவே இந்த 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த அணியில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த கூச்சலும் இல்லை. கூடுதல் சீட்டு வந்து எல்லாருமே கேட்குறீங்க, கூடுதல் சீட்டு. எக்ஸ்ட்ரா கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல கட்சிகள் புதிதாக இணைந்துள்ள நிலையில் ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கு கூடுதல் சீட் என்பது கடந்த முறை அந்த தொகுதி பங்கீடு நடைபெற்றதை விட இந்த முறை அனைத்து கட்சிகளுமே கூடுதல் எண்ணிக்கை கேட்பதால் அதால் இந்த கூட்டணி கலகலக்கிறது, கூட்டணியில் வந்து கூட்டணி ஆட்டம் காண்கிறது என்ற விமர்சனம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு அதன் பின்னர் அது ஒரு சுமூகமான முடிவு அனைத்து கட்சிகளும் வந்து விடும் என்று நினைக்கிறேன். இடதுசாரிகள் கூடுதல் தொகுதி, விசிகா கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு கூடுதல் தொகுதி கேட்குறாங்க, மதிமுக கூடுதல் தொகுதி கேட்குறாங்க, எல்லா கட்சிகளுமே கூடுதல் தொகுதி, மக்கள் நீதி மையம் அவங்க கூடுதல் தொகுதி கேட்குறாங்க. எல்லாருமே கூடுதல் தொகுதிங்கும் போது இந்த கூட்டணியில் வந்து அந்த குழப்பம் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவான ஒரு கருத்து விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்த மாதிரி தெரியலையே சார். இல்ல, அதிமுக கூட்டணியில வந்து அங்க வந்து வலிமையான கட்சிகள் இருக்காங்க. சொல்லுங்களேன், அதிமுக ஒரு கட்சி தான், பாஜகவோ இல்ல வேற எந்த கட்சி இருக்காங்க வந்து வலிமையான கட்சின்னு சொல்லுங்க. அது பாட்டாளி மக்கள் அத சொல்லுங்க. அது ரெண்டா உடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இல்ல தமிழக பாஜகவில் ஒன்றும் வலிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? வளரலன்னு நினைக்கிறீங்களா தமிழக பாஜக? ஆமா, அவங்க வந்து அதிமுகவோடு சேர்ந்ததனால் நாங்கள் வந்து வலிமையாக இருக்கிறோம்னு காட்ட முயற்சி செய்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் அதை செஞ்சாங்க. ஏற்கனவே வந்து வெற்றிகரமான ஒரு கூட்டணி, வெற்றியால் நிறுவப்பட்ட கூட்டணி, வெற்றி மட்டும்தான் அந்த கூட்டணியில் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி தான். ஆனால் இந்த முறை திமுக அணி அப்படிங்கிறது இந்த முறை அந்த வலிமையான கூட்டணியில் ஒரு கொஞ்சம் ஷேக்கான மாதிரி ஒரு ஃபீல், அது பொதுவான பேசு பொருளாக மாறி இருக்கிறது நம்ம மறுக்க முடியாது. 2021, 24 இந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லைனா இந்த முறை அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்பதை வந்து மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை மறுக்கிறீங்களா உண்மையிலே? சரி 2021 அதிமுக பாஜக கூட்டணி தான், கரெக்டுங்களா? ஆமாம். அந்த கூட்டணியில் இல்லாத 2021 அமைக்கப்பட்ட கூட்டணி தான் இப்போ இருக்குது. இந்த கூட்டணியில் புதுசாக ஏதாவது ஒரு கட்சி சேர்ந்திருக்கான்னு சொல்லுங்க. இல்லை தான், புதுசாக சேரல தான், ஏற்கனவே சேரல தான் இருந்து இப்போ சேர, அதாவது தேமுதிக கூட போகல இன்னும். ஆமாம். அப்போ அங்கே வந்து இன்னும் வந்து முடிவே ஆகலை. ஆனால் 2021 இருந்த கூட்டணி தான் இன்னைக்கு கூடுதலாக வந்து மக்கள் நீதி மையம் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ இதுதான் வலிமையாக இருக்கு, இதுதான் கூடியிருக்கு. கட்சிகள் இன்னைக்கே கூடியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து நிறுவப்பட்ட வெற்றிகரமான கூட்டணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி தான், மதச்சார்பற்ற முற்போக்கு அணி தான். இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் இந்துத்துவத்தை, சனாதனத்தை
அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய டெல்லி அணி ஒரு பக்கம், ம். சமூக நீதியை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மதச்சார்பின்மையை நிலைநிறுத்தக்கூடிய தமிழ்நாடு அணி ஒரு அணி. அவ்வளோதான். இந்த 2 அணிக்கு தான் போட்டி. இந்த 2 அணி தான் மோத போகுது. ம். அதை வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக ஸ்பாய்லர்ஸாக நாம் தமிழரும் ஆனால் விஜய் இருக்கிறாங்க.